கண்டிப்பா சுத்து ஓல் அடிக்கிறோம். அப்புறம் வெயிட் பண்ணினுறோம். ரிவெஞ்ச் இருக்கு. எப்படி பண்ணானோ வட்டம் விராட் கோலி அவனுக்கு இருக்குது. ப்ரோ கப் வந்து ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ஸ் ஆர்சிபி. ஓகே, அடுத்து ஆர்சிபி கதறோட போறோம். சில்ட்ரா பசங்கள கப்பு லாலிபப்பு சப்பு தான் கடைசி வரைக்கும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எல்லா சீசனும் அதேதான். கோலியை கேப்டனா மாத்தினதுனால இப்போ ஒன்றும் புதுசாக நடக்க போறது. அது அந்த டீமுக்கே இருக்க சாபம் ப்ரோ. அது பண்ண முடியாது ப்ரோ. ஜீவா படத்துல சூரிய அடி வாங்கி தடி லாஸ்ட் டே ஒரு கடைசி ஒரு வரைக்கும் இறக்காம இருக்காது சிச்சுவேஷன் தான் இங்கேயும். அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க இன்டென்ட் எல்லாம். ஓகே, அவங்க என்ன கொஞ்சம் பெஸ்ட்டா கொடுக்கலாம். உண்மையாலே அவங்க பிளேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். அவங்க பெஸ்ட்டா கொடுத்தா ஒரே ரெக்கார்ட்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்ச் லீக் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆர்சி கப் அடிச்சிட்டோம். அதுதாண்டி என்ன ரெக்கார்டு? அவங்க அது ஒண்ணுதே தான் சொல்லிட்டே ரிவெஞ்ச் இருக்கா ஆர்சிபியோட? ப்ரோ அவங்க ரிவெஞ்ச்ன்ற ஒரு ஈக்குவலன்ஸே வராது. மும்பை அவங்க டிசப்பாயின்ட்மென்ட்ல இருக்கு. வேண்டாம். சோ என்ன மேட்ச் உங்களுக்கு லாக் ஆச்சு? எல்லா மேட்ச்மே அவங்க எதுக்குமே அவங்க எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சோ வேணாம், டிசப்பாயின்ட்மென்ட் தான். இந்த அடுத்து ஆர்சிபி கதறோட போறோம். சில்ட்ரா பசங்கள கண்டிப்பா சுத்து ஓல் அடிக்கிறோம். கப்பு லாலிபப்பு சப்பு தான் கடைசி வரைக்கும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எல்லா சீசனும் அதேதான். கோலியை கேப்டனா மாத்தினதுனால இப்போ ஒன்றும் புதுசாக நடக்க போறது. அது அந்த டீமுக்கே இருக்க சாபம் ப்ரோ. அது பண்ண முடியாது ப்ரோ. ஒரே ரெக்கார்ட்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்ச் லீக் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆர்சி கப் அடிச்சிட்டோம். அதுதாண்டி என்ன ரெக்கார்டு? அவங்க அது ஒண்ணுதே தான் சொல்லிட்டே ரிவெஞ்ச் இருக்கா ஆர்சிபியோட? ப்ரோ அவங்க ரிவெஞ்ச்ன்ற ஒரு ஈக்குவலன்ஸே வராது. மும்பை முடிச்சு விட்டாங்க. ரிவெஞ்ச் இருக்கா? ப்ரோ அதுதான் ப்ரோ வெயிட் பண்ணினுறோம். ரிவெஞ்ச் இருக்கு. எப்படி பண்ணானோ வட்டம் விராட் கோலி அவனுக்கு இருக்குது. ப்ரோ கப் வந்து ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ஸ் ஆர்சிபி. ஓகே, ஜீவா படத்துல சூரிய அடி வாங்கி தடி லாஸ்ட் டே ஒரு கடைசி ஒரு வரைக்கும் இறக்காம இருக்காது சிச்சுவேஷன் தான் இங்கேயும். அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க இன்டென்ட் எல்லாம். ஓகே, அவங்க என்ன கொஞ்சம் பெஸ்ட்டா கொடுக்கலாம். உண்மையாலே அவங்க பிளேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். அவங்க பெஸ்ட்டா கொடுத்தா கப் அடிப்பான். அதெல்லாம் கப் அடிப்பாங்க. கப் அடிப்பாங்க. போன வாட்டி கப் தான் அடிப்பாங்க. போன வாட்டி கப் அடிச்சதா அவங்க சரித்திரமே இருக்கு. போன வாட்டி அந்த கடை மிட்ல வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து நம்ம அடிக்க போயிட்டு தேவையில்லாத ஒரு அவுட் ஆனோம். இல்லனா நம்ம ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். விக்கெட்ஸ் வந்து அது சொல்ல முடியாது. பட் ஜீவா படத்துல சூரிய அடி வாங்கி தடி லாஸ்ட் டே ஒரு கடைசி ஒரு வரைக்கும் இறக்காம இருக்காது சிச்சுவேஷன் தான் இங்கேயும். அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க இன்டென்ட் எல்லாம். ஓகே, அவங்க என்ன கொஞ்சம் பெஸ்ட்டா கொடுக்கலாம். உண்மையாலே அவங்க பிளேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம். அவங்க பெஸ்ட்டா கொடுத்தா really happy because the bowling was very great. It was very happy. It was nice match. ஓகே, தலை என்ட்ரி இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நல்லா ஃபினிஷ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் வந்து அவருக்கு அமையல. பட் தலையோட என்ட்ரி நாங்க பார்த்துட்டோம். அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மேட்ச் பார்க்கணும். சென்னை தான் ப்ரோ. ப்ரோ ரெடியா இருங்க ப்ரோ. தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்போம் ப்ரோ. டீம் நல்லா தான் இருக்கு. அவங்களோட பெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா நல்லா தான் இருக்கீங்க. ஆனா நல்லா விளையாட ஆமா கரெக்ட். ஆமா சரி, ஓகே. அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட டைட்டா போகும். ஏன்னா ரெண்டு பேருமே குட் ஃபார்ம்ல இருக்காங்க. சோ நாடி மும்பை தான் ப்ரோ கப்பு. இந்த சம்பவத்தோட வந்து அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு ரன் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஐயோ நம்ம ஜெயிக்க போறோமா தோக்க போறோமா சொல்லி சப்போர்ட் பண்ணல. சோ அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. ஆக்சுவலி ஆர்சிபி வந்து இந்த ஷோ வந்து லைக் அவங்க முடிவோட தான் வந்திருக்காங்க. சோ மேபி அவங்க கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஈசாலா கப் அப்பல ஆர்சிபி தானா? இல்ல கண்டிப்பா கப் அடிப்பாங்க. ஆனா எல்எஸ்சி பஞ்சாப் இவங்கலாம் இருக்காங்க. சோ மேபி டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த பெரிய சம்பவம் இருக்கு. அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடைசி மேட்ச்ல லீகோட கடைசி மேட்ச்ல வந்து நம்மள செஞ்சு விட்டதை வந்து டபுள் மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, கொடுத்துருவோம். ஆர்சிபியோட அப்புறம் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. விட்டு போகாதீங்க guys. சொல்லுங்க சார். How was the match today? It was like the experience was really good. நடுவுல actually அந்த பேட்டிங் முடிஞ்சு சிஎஸ்கே வந்து பேட்டிங் போகும்போது லைக் என்டையர் ஸ்டேடியம் பிளாக் எல்இடி டான்ஸ்லாம் பண்ணாங்க. சூப்பரா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் as a whole was really great. சிபி சொல்லவா வேணும்? சேம் அதே தானா? கண்டிப்பா ஈசாலாவும் அதே நல்லா இருந்துச்சா? அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட எப்படி ஆஸ் பண்றோம். நல்லா பண்றோம். ரிவெஞ்ச் தோனி பினிஷிங் வந்தாரு. ஆனா என்ன அடிக்கிறத பார்க்க முடியல. பட் ரஜினிகாந்த் சரியா முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி டீம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம டீம் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க. ஆர்சிபியோட என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? கண்டிப்பா டைட்டா போகும். ஐ ஃபீல் லைக் அந்த மேட்ச்க்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆர்சிபியோட மேட்ச் எப்படி ப்ரோ இருக்குது? இல்ல வார்த்தையே கிடையாது. அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம சைடு தான் ப்ரோ வின்னிங்.
ஜெயிப்போம் நினைக்கிறேன். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ப்ரோ. பிளேயர் டு வாட்ச் அவுட்டா யாரு? எதில சிஎஸ்கே எல்லா பிளேயர்ஸ் ஆர் டு வாட்ச் அவுட் அதர் டீம் தூத்துக்குடி இருந்து வந்திருக்கோம் மேட்ச் பார்க்க தலையை பார்க்க. தூத்துக்குடில இருந்து தூத்துக்குடியா? நம்ம ஊர்ல. தூத்துக்குடி இருந்து வந்திருக்கு. ஃபைனலி டாப் 30 பார்த்தாச்சு. சந்தோஷம். அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட லாஸ்ட் இயர் நம்ம சொல்லே வேண்டாத. ஓட விட்டாங்க, இந்த வருஷம் ஓட விடுவோமா? கண்டிப்பா பதிலடி இருக்கு ஆர்சிபிக்கு. ரைட் கப் எங்களுக்கு சொல்லிருக்காங்க. ஈசாலா கப் நம்ம சொல்றாங்க கெடிச்ச முடியுமே. எனக்கு கப் நம்ம தான் கண்டிப்பா. நான் அவங்களுக்கு கொடுப்போம் அப்ப தரவா. ஓகே தேங்க்யூ. கண்டிப்பா ரிவெஞ்ச் இருக்கு ப்ரோ. ரிவெஞ்ச் கண்டிப்பா ரிவெஞ்ச் இருக்கு. ரிவெஞ்ச் லோடிங் கண்டிப்பா எல்லாமே ஃபார்ம் எடுக்கறாங்க. ஸ்பின் ஷோக்கு தான் ஃபுல்லா. சோ பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் that we came for this match தல தரிசனமோட match was nice உள்ள பார்த்தோம். nice ஆர்சிபியோட அடுத்த மேட்ச் எப்படி போகுது? அடுத்த மேட்ச் நம்ம தான். கோலி வந்தா அடிக்கிற, எவன் வந்தாலும் தோத்து விடுறோம். நம்ம அடிக்கிறோம் இருக்கா? எங்கனாலும் நம்ம வரோம். தலை இருக்கு. தலை பரிசுரத்துக்காக வரோம் ப்ரோ. எதுவுமே இல்ல. ஒருத்தர் இருந்தீங்க சிறப்பா பண்றோம். எல்லாமே தலை இருக்காரு. லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரி இருக்கா ரிவெஞ்ச்? கண்டிப்பா ரிவெஞ்ச் எதுக்கு ப்ரோ? நாங்க தான் லாஸ்ட் இயர் ரிவெஞ்ச் கொடுத்தோம். இனிமேல் ரிவெஞ்ச் அதான் இந்த வாட்டி திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வருஷம் நாங்க கொடுப்போம் ப்ரோ. இந்த வருஷம் நாங்க ரிவெஞ்ச் கொடுப்போம். கொடுங்க ப்ரோ. யார் ப்ரோ? ஆனா சூப்பர் ப்ரோ. எத்தனை பேர் இவர நடுல ஆர்சிபி ஜெர்சி அப்படிங்க மாஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஈசாலா கப் ப்ரோ. நீ உங்களுக்கு நீல முச்சு விட்டுறீங்க. ஈசாலா கப் நீ ஜாலி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தரமா இருந்துச்சு. தல தரிசனம்